Hi friends, welcome back to Sweety TV. So இன்னைக்கு பார்க்க போற vlog வந்து சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. கொஞ்சம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா நல்லா இருக்கும் vlog. காலையில எழுந்திருச்சதும் வாசல்ல வந்து கோலம் போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. சோ என்னன்னா வீக்லி ட்வைஸ் தான் வந்து கோலம் போடுவேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோலம் போடுவேன். காலையில கிச்சன்லாம் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ இது வந்து காலையில போட்ட கோலம். கேஸ் அடுப்பு மேடையெல்லாம் வந்து இப்போ அழகழகாக கொஞ்சம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பொடியால் வந்து போட்ட கோலம். இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் சமைக்க போகிறேன். இது கடையில் எங்கள் அத்தை வந்து வெங்காயம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஊரில் இருந்து. சின்ன வெங்காயம் இது எங்கள் கொல்லையில் போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் அது கொஞ்சம் நேரம் அந்த வேலை போயிட்டு இருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டேன். இருக்கிற எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பிரான்லாம் ஏற்றிட்டு பிரசாதமாக அன்றைக்கி வந்து கற்கண்டு வச்சுருந்தேன் சாமிக்கு. எப்போதுமே அடிக்கடி நான் பிரசாதம் வந்து நெய்வேத்தியம்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தாங்க வைப்பேன். ஏன்னா நம்ம மனசு தூய்மையாக பக்தி வந்து உண்மையானதாக இருந்தால் போதும், அவ்வளோதான். நம்மளால் என்ன முடியுதோ அதை பிரசாதமாக வைக்கலாம். ஸோ நான் கற்கண்டு, உலர் திராட்சை, அப்புறமா டேட்ஸு இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று வைப்பேன். கற்கண்டு எப்போதுமே வந்து ஒரு 1/4 கிலோ அப்பப்போ வாங்கி வச்சுக்கிறது. ஸோ பிரசாதமாக வச்சுட்டு ஸோ சாமிக்கு வந்து தூபெல்லாம் பண்ணிவிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைய டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வெளியில் போகலாங்கிற ஒரு பிளான் இருக்குது சமயபுரத்துக்கு. அதனால் இன்றைக்கி காலையிலேருந்தே அப்படியே சமைச்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து அமாவாசை. ஸோ இன்றைக்கி வந்து அங்கே தங்கலாங்கிற ஒரு பிளானில் வந்து இருந்துகிட்ருக்கோம். அதுதான். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து டீ குடிக்க போகிறேன். அவ்வளோதான். என்னென்னா எப்போதுமே இப்போது நெய் தீபம் தான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ டீ போடுறதுக்கு பால் வந்து காலையில் வாங்கினதே எடுத்து பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டீ தூள் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ பால் அடுப்பில் வச்சுட்டு பாப்பா வந்து கத்திட்டே இருந்தாங்களா, சரி ஓகே அவங்க எழுந்திரிக்கிறதுக்குள்ள அவங்க டிஃபன் எதை ரெடி பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து உப்மா தான் ரெடி பண்ண போகிறேன். உப்மானாலே எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு போரிங்காக இருக்கும், எது உப்மாவா அப்படின்ட்டு இருக்கும். பாப்பா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா. ஸோ பாப்பாவுக்கு வந்து காய்ச்சின பாலில் கொஞ்சம் பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். நாங்களே ரெடி பண்ண குட் பேபி பிராண்டோட கீ தான் பாப்பாவுக்கு மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கீயை வந்து வானலில் ஊற்றிட்டு உங்களுக்கு இந்த நெய் வந்து வேணும்னா டிஸ்பிளேல வந்து நான் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ 6 லிட்டர் இருக்குது, 1 லிட்டரு இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு தான். இப்போ வந்து நான் அந்த ஜீரகம், கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துட்டேன், உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். இது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தொலைன்னு அப்படி செய்யணும் பாப்பாவுக்கு. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் டீ தூள்லாம் போட்டு டீ நல்லா கொதிச்சிருச்சு. இஞ்சி டீ தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். ஸோ டீ தான் ஃபேவரட்டே. அடிக்கடி இப்போ டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லதோ கெட்டதோ அது ஒரு அடிக்ட் ஆகியாச்சு அந்த பழக்கத்துக்கு. அதுக்கப்புறமா இப்போது பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் நான் போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு டிஃபனை முடிச்சாச்சு. காலை டிஃபன் ரவை உப்புமா தான். அதுக்கப்புறமா சாப்பாடெலாம் பாப்பாவுக்கு ஊட்டிட்டு இப்போ ஒரு 11:30 இருக்கும். அப்போ வந்து இது கவர்மெண்டில் கொடுத்த சத்து மாவு, 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் சத்து மாவு வந்து கொடுப்பாங்களா, அந்த சத்து மாவு இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் பாப்பாவுக்கு. சரி கொடுத்து பார்க்கலான்ட்டு. அவளை வந்து நான் சுடு தண்ணி ஊற்றி உருண்டையாக இந்த கஞ்சி மாதிரிலாம் கொடுத்தா அவள் சாப்பிட மாட்டேன்றா. இந்த மாதிரி நம்ம ஒரு கிணியில் போட்டு கொடுத்துட்டு அவள் மட்டும் அள்ளி சாப்பிட்டுக்கிறான். அதனால் பாப்பா கொஞ்சம் கொடுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இது கடையில் பிரேம் வந்து போயிட்டு கொஞ்சம் மளிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். முருங்கைக்காய் வந்து இது எங்கள் ஓனர் வீட்டு தோட்டத்தில் கீழே இருக்குது. கேரட்டு அப்புறம் வெண்டைக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ இது வந்து ஃபேவரட்டான பிஸ்கெட்டு. பாப்பாவும் சாப்பிடுவோம், பிரேம் சாப்பிடுவோம், நானும் சாப்பிடுவோம், எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிடுவோம். அந்த பிஸ்கெட் வாங்கினா சன்ஃபிஸ்டர் பிஸ்கெட் வாங்கினா அந்த பவுல் வந்து ஃப்ரீ. அப்புறம் டீ தூள் இல்லை வீட்டில், டீ தூள் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காவெலாம் நான் அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏற்கனவே வந்து நாங்கள் நிறைய பிஸ்கெட் வாங்கி அந்த பவுல் நிறையா சேர்த்து வச்சுருக்கோம். அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பவுல் தான், இந்த லைன் ஃபுல்லாகவே பிஸ்கெட் வாங்கி ஃப்ரீயாக அந்த பவுல்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது இதாக வீடியோக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். அப்புறம் காஷ்மீர் மிளகாய் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அது வாங்கிட்டு வந்திருந்தான். இந்த நேரம் பார்த்து பார்சல் வந்திருந்தது. நான் ஏற்கனவே வந்து இந்த சோப் ரெடி பண்ணுறதுக்காக அந்த சோப் ரெடி பண்ணுறது சிலிக்கான் சம்திங் அது பேர் என்ன தெரியலங்க, அந்த அச்சுன்னு சொல்லுவோம்ல அதுதான் அது. அப்புறம் அந்த சோப் ரெடி பண்ணுற பேஸு இது 2 வந்திருந்தது. ஸோ இது இப்படி தான் இருந்தது. இது வரைக்கும் நான் இது வாங்கி ட்ரை பண்ணதில்லை. இந்த டைம் பாப்பாவுக்கு வந்து நானே ஹோம்மேடாக சோப் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு
இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கும். இது நான் கண்டிப்பாக ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு வந்து நான் ஊர்லேருந்து வந்து அந்த சின்ன வெங்காயம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் அலசி வச்சுருந்தேன். அதை கட் பண்ணி வச்சுட்டு இது நாட்டு தக்காளி, முருங்கைக்காய், அப்புறம் வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி சாப்பாடு, சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அப்பளம், ரசம் இதுதான் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். என்னென்னா நம்ம இப்போ ஒரு வாழைத்தண்டு, தாமரைத்தண்டு, அதுக்கப்புறமா எருக்கந்திரி, மஞ்சள், சிகப்பு, பச்சை, வெள்ளை, ஸோ இந்த 7 திரியுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஒரு தண்டுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் கண்டிப்பாக தீபம் ஏற்றும் போது அந்த திரியை பற்றி நான் உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு 2 நசுக்கி போட்டிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் முருங்கைக்காய் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா உப்பு, நம்ம வேக வச்ச பாசி பருப்பு, துவரம் பருப்பு தான் எப்போதுமே சாம்பாருக்கு சேர்ப்பேன். ரெண்டுமே வேக வச்சு வச்சுருந்தேன், 2 சேர்த்துட்டேன். இப்போ புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம ஊற்றிட்டு காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இங்கே வெண்டைக்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் லைட்டாக குழம்பு மிளகாத்தூளும் உப்பு இது போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். அதுதான். இந்த பக்கம் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ரசம் மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் சமயபுரம் போக போகிறோம். ஸோ அதனால் எல்லாம் முட்டை கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். அங்கே போய் நைட்டு டின்னர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அமாவாசை, அதாவது நாளைக்கு அமாவாசை, இன்றைக்கி ஈவினிங்காக ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி 6 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது சனிக்கிழமை. அதனால் இன்றைக்கி நைட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணணும். போன அமாவாசை தை அமாவாசை போய் தங்கணும். அதனால் இப்போ மாசி அமாவாசை இந்த டைமும் போக போகிறோம், அடுத்த டைமும் போவோம். ஸோ போய் அங்கே தங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதால இன்றைக்கி நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோங்க. ஸோ சாப்பாடு சாம்பார்லாம் செஞ்சுட்டு இது கடையில் துணி வந்து நான் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து காய வச்சிடலான்ட்டு அப்படியே துணி காய வச்சுட்டு பாப்பா வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே வெளியில் கொஞ்சம் நேரம் நான் துணி காய வைக்கிற வரைக்குமே. ஸோ பாப்பாவோட துணியெல்லாம் காய வச்சுட்டு அடுத்து எங்கள் துணி மிஷினில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா பாப்பா என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலான்ட்டு போனோம். அவள் செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. இப்போ காமிக்கிற பாருங்களேன். இப்போ சாம்பாரும் ரெடியாக இருக்குது, சாப்பாடும் ரெடி, வெண்டைக்காய் பொரியலும் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் ரசத்துக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரசத்தை கூட்டி போட்டுட்டு அப்பளம் பொரிக்கிறது தான். ஸோ பாப்பா வந்து இங்கே ஆப்பிள்லாம் கையில் வச்சுட்டு பொம்மை படம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா கீழே உட்காந்துருந்தாங்க. ஸோ இப்போ தான் பழம் வந்து அதிகமாக எதுவும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணல பாப்பா. திராட்சை, ஆரஞ்சு எது கொடுத்தாலும் வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க. நான் ஆப்பிள் வந்து இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அப்பப்போ ஒரு கீத்து மட்டும் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துறது. அது வீணானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பழகட்டுங்கிறதுக்காக டெய்லி ஒரு கீத்து கட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இப்போ அந்த பொம்மை படம் பார்த்துட்டே ஆப்பிள் சாப்பிட்றா. இந்த பெயிண்டிங் எல்லாம் பாப்பா பண்ணது. செவத்தில் வரைஞ்சிருக்கிற பெயிண்டிங் பாருங்கள். இது ஃபுல்லாக மேடம் பண்ணது எல்லாமே. இது பெயிண்டிங்னு என்னோடய லிப்ஸ்டிக்ங்க எல்லாமே. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து செவத்தில் போட்டு தேய்ச்சி காலியாகவே பண்ணிட்டா. 2-3 லிப்ஸ்டிக் வீணாக்கிட்டா. 8 o'clock இருக்கும். நாங்கள் கிளம்பிட்டோம். பார்சல் கொஞ்சம் அனுப்ப வேண்டியது இருந்தது. எல்லாமே ரெடி பண்ணி பார்சல்லாம் அனுப்பிட்டு அப்புறம் சமயபுரம் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக அந்த விளாக் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. சிவராத்திரி அன்னைக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போயிருந்தோம், ஜெயங்கொண்டம் கிட்ட. நைட் ஃபுல்லாக அங்கே இருந்தோம். அதுவும் ஒரு விளாகை நாங்கள் எடுத்திருக்கோம். அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி சாமியோட தரிசனம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விளாகும் அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த விளாக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது தெரியணும், இல்லை ஏதாவது டிப்ஸ் மாதிரி வேணும், இல்லை இந்த விளாக் போடுங்க, இல்லை இதை பற்றி பேசுங்கன்னு எதாவது கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன்.